ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்து நடிக்க போதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமாவா பார்க்கலாம் வாங்க. இங்க ரேவதிய ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க தங்கராஜ் இருந்துட்டு. எங்க யாருக்குமே சொல்லாம குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு நீ உன் அண்ணியோட பிறந்தநாள் விழாக்கு போயிருக்க, போய் கேக் கட் பண்ணி சந்தோஷமா ஜாலியா இருக்கன்றாங்க. என்னடா சொல்ற தங்கராஜ்? ஆமாம்மா, இவங்க சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு இருக்கா, எதை பத்தி இவளுக்கு கவலையே கிடையாதுன்றாங்க. அப்பவே நினைச்சுட்டா கோவிலுக்கு போறான்னு சொல்ல முடியுன்றாங்க. நான் வரனாலே வேண்டான்னு சொல்லிட்டான்றாங்க. அம்மா, நம்ம எல்லாம் போனா அவளுக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்காதுமா, அதனாலதான் இப்படி நம்மள பிளான் பண்ணி அமைச்சிருக்காமா அவன்றாங்க. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தங்கராஜ் என்னடி குறை வச்சிருக்கா உனக்கு? உன்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறான், உனக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு தரா. போயும் போயும் அங்க போயிருக்காது சொல்லாம மறைச்சிருக்க எதுக்கட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் பண்ணது தப்புதாங்க, இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. ஆனா இதுக்காக அதே சொல்லி சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காதீங்கன்றாங்க. ஓ, நான் உன்னை திட்டுறதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு, நீ பண்றது பிரச்சனையா தெரியலையான்றாங்க. உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது, வாடி வெளியே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வராங்க. எங்க என்ன விட்டுருங்கன்றாங்க. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நீ வெளியே தான் இருக்கணும்ன்றாங்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனைன்றாங்க. அப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரேவதி. எங்க நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க ப்ளீஸ்ங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க. அம்மா, ராத்திரி முழுக்க இவ வெளியே உட்காந்துருக்கட்டும், அப்பதான் இனிமேல் அங்க போகணும்னா இவ யோசிப்பா, நம்மள கேட்டுதான் போவான்னு தங்கராஜ் வெளியே விட்டு லாக் பண்ணிடுவாங்க. ரேவதி வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க மலரும் பாக்யராஜும் 2 பேருமே பைக்ல ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாட்டு, அவங்க சுடிதார் போட்டுட்டு லூசர் விட்டுட்டு அப்படியே பைக்ல போகும்போது கத்திட்டு போறாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமா கத்திட்டு இருப்பாங்க. மலர் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு பாக்யராஜுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில எல்லாம் விளையாடிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க 2 பேரும். இங்க ரேவதி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? ரேவதி கால் பண்ணி தான் எந்த நிலைமையில இருக்குன்றத அவங்களுடைய அண்ணா கிட்ட சொல்லுவாங்களா? சொன்னா பாக்யராஜும் சுரேஷும் தங்கராஜ் கிட்ட சண்டை போட போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.